சந்தோகி உபனிஷத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 கூறுகிறது, இக்கம் இவதித்யம், கடவுள் ஒன்றே அன்றி வேறில்லை, இறைவன் ஒருவன்தான், இரண்டாவது அல்ல. மேலும் ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது, அத்தியாயம் 6 வசனம் 9, அவனுக்கு மேல் வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு எஜமானும் இல்லை, எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெற்றோர் இல்லை. மேலும் ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது, அத்தியாயம் 4 வசனம் 19, ந தஸ்ய பிரதிம அஸ்தி, அவனை போன்று யாரும் இல்லை. மேலும் ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் அத்தியாயம் 4 வசனம் 20 கூறுகிறது, எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமில்லை, அவனை யாரும் கண்களால் காண முடியாது. இந்து மத வேதங்களில் மிகவும் பிரபல வேதமான பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது, அத்தியாயம் 7 வசனம் 20, உலக ஆசாபாசத்தின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகின்றனர். இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை காண்போம். இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை ஒரே அத்தியாயத்தை கொண்டு 4 வசனங்களில் புரிந்து கொள்ளலாம்.